15 வருஷத்துக்கு மேல கூலி வேலை தொழில் செய்துட்டு நினைக்கிறேன். நாங்கள் அம்மாவோட இருந்து அம்மாவுக்கு 12 பிள்ளைகள். அப்ப அந்த நேரத்துல எங்களுக்கு அம்மாவைக்கு எங்களை வளர்க்க சரியான கஷ்டம். அப்ப எங்களை 12 வயதிலே பள்ளிக்கூடங்களுக்கு விடாமலுக்கு வேலைகளுக்கு கூட்டி கொண்டு போறவன். அப்ப அந்த நேரம் 12,500 ரூபாய் சம்பளம் பண்ணா எங்களுக்கு அதுல அரைவாசி சம்பளம். அப்ப அதுகளை எல்லாத்தையும் கொண்டு வந்தா காலமே 9 மணிக்கு வேலையை போனா பின்னேரம் 3-4 மணிக்கு வந்துதான் அந்த அளவு காஜையும் கொண்டு வந்து எல்லாருக்குமாக பெரிய பானை பெரிய குண்டான் சட்டிகள்ல பெரிய சமையல் சாப்பாடு இரவாக்குத்தான் சாப்பிடுவோம். பேருந்தும் காலமே ஒழும்பினா சாப்பாடுகளும் இல்லாமையும் அப்படியும் வந்து வேலைக்கு போடுறது. அப்படி இருந்த அந்த நேரத்திலே எங்களை அம்மாவை நல்ல எங்களுக்கு நல்ல சாப்பாடுகள் தோட்டங்கள் நல்ல மரவள்ளி கிழங்குகள் குரக்கணுகள் சாமிகள் இதுகள் அந்த நேரம் சாப்பாட்டு சாமான் வகைகள் தோட்டங்களுக்கு. அப்ப அதுகளால எங்களுக்கு சாப்பாட்டால எந்த வித குறையும் இல்லை. அந்த நேரத்துல கொஞ்சம் சம்பளம் பண்ணாலும் எங்களை வளர்த்தது நல்ல ஆரோக்கியமாக. அப்ப அப்படி வளரக்க எங்களுக்கும் எங்களோட உடம்புகளும் நல்ல தைரியமா மொத்தமா நாங்க நல்ல வடிவா இருந்தோம். புறாக இப்ப எங்களை புறாக எங்களோட வயதுகள் வேற ஒரு கல்யாணம் 19 வயதுல கல்யாணம் செய்து வச்சவன். அப்ப அந்த நேரத்துல கல்யாணம் செய்து வந்து அப்ப இங்க வந்தா எங்களோட வெறும் பனஜீவி தான் அவர் திருப்பந்தாயோட இருந்து உழைச்சி கொண்டிருந்தவர் ஆகும். அப்போ இங்கே நாங்களும் பேருந்து வந்து புறாக கல்யாணங்கள் செய்த பிள்ளைகள் உண்டுண்டா வந்து அப்படி சாப்பிட்டு கொண்டிருந்த அவற்ற ஜீவியத்தில் புறாக அவருக்கு பனஜீவனால நெஞ்சு கண்டி இயலாமல் வீங்கி புறம் செய்து அப்போ அவர் தாக்குப்பட்டதில் அவர் தொழுதுறா செய்ய இயலாமல் போட்டு அப்போ புறாக நான் தான் அதை கூலி வேலையாள் வீட்டு வேலையாளுக்கு அப்படி செய்து சமைச்சு சாப்பிட்டு பிள்ளைகளை வளர்த்துக்கும் அது கொண்டு வரைக்க இப்போ சம்பளங்கள் இப்போ எங்களுக்கு நாங்கள் காலம் 9 மணி வேலைக்கு போனால் நேரம் 3-4 மணிக்கு விட்டால் 1500 ரூபாய் சம்பளம். அப்போ அந்த 1500 ரூபாயை நான் ஒரு ஆள் கொண்டு வந்தாலும் அந்த சாமான் வேண்டி ஒரு நேரம் சமைச்சு சாப்பிடத்தான் காணும். காலம் எழும்பின உடனே விட சாப்பாடு இல்லையே பிள்ளைகளுக்கு நான் என்னத்தை கொடுக்குறது பிள்ளைகள் அம்மா சாப்பாடு அம்மா பசிக்குது அம்மா பள்ளிக்கூடத்துக்கு கொப்பி வேணேண்டா வேண்டா கையில் காசு இல்லை. அப்போ அதுக்கு நான் பிள்ளைகளையும் பேசுறது திட்டுறது நான் என்னடா செய்கிறது திட்டி கொட்டி போட்டு அதையும் கொடுத்து விடாமையும் சாப்பாடும் கொடுத்து விடாமையும் நாங்களையும் சாப்பிடாமையும் வேலைக்கு தான் பேருந்து திருப்பி ஓடுறது. அப்படி ஓடிக்கொண்டு பிள்ளைகள் பேருந்து பள்ளிக்கூடத்தை நான் இடையில நீ பாடி போட்டேன் என்னால் காய்ச்சிட்டோம் எல்லாரையும் பெரிய வகுப்புகள் படிப்பிக்கலாது நீங்களும் வேறும் வேலைக்கு போக முடியும் அப்படி செய்து பிள்ளைகளும் என்னடா வேண்டாம் அதை மேஜன் வேலைக்கு விட்ட உடனே அவை அங்கே மேஜன் வேலையில நின்று கொண்டு பேருந்து வெத்தில பாக்கு சாப்பிடுவீனம் வீடுகளை பத்தைக்கினம் பேருந்து கிழமை சம்பளத்தை எடுத்தா எங்களுக்கு ஒரு வைப்பனை தரீனம் பேருந்து கொண்டு பிள்ளைகளோட சேர்ந்து குடிக்கினம் அப்படியான பிள்ளைகளாக வந்த நிலைமையில இப்ப நாங்களே இப்ப அவை அப்படி வந்து பேருந்து அவை தங்கட விருப்பத்திலேயே விருப்பம் பிள்ளைகளை கொண்டு ஓடி விட்டினோம். இப்ப நாங்க தனிச்சு போம். இப்ப கடைசி காலத்துல எங்களுக்கு உழைச்சி தர பிள்ளைகள் இல்லை பிள்ளைகள் எங்களை திரும்பியும் பார்க்குற இல்லை அம்மா நீங்க சாப்பிட்ட நீங்களோ சமைச்ச நீங்களோண்டு கேட்பாரும் இல்லை. இப்ப திருப்பியும் இப்ப எனக்கு காட்டடைப்பு வெளுத்தம் வந்து கை கால வேறுபட்ட 6 அடைப்பு எடுத்தும் 2 மாத குளிர்ச்சிகளை போட்டு கொண்டும் நான் ஒரு சின்ன வேலை வளவுகள் கூட்ட போறது என்னடா மாமி இருக்கிறா 85 வயதும் கிடையாது அம்மா இருக்கிறா 10-15 வரைக்கும் 2 கண்ணும் தெரியா. அப்ப அந்த மனுஷிக்கு சாப்பாடு கொடுக்கணும் நாங்க 2 பேரும் சாப்பிட வேணும். அப்ப எங்கடையவர் இப்ப முழங்கால்களும் மேலாது அவரும் வீட்டோட தான் மாமியும் வீட்டோட தான் நானும் வீட்டோட இருக்க வேண்டியனா நானா இருந்தாலும் எங்களுக்கு யார் சாப்பாடு தாரதுண்டு நான் வளவுகள் கூட்டி கொஞ்சம் காய்ச்ச உழைச்சு எங்களை சீவிகத்தை கொண்டு பாரு. நீங்க இளமையில இருக்க இந்த கூட்டு குடும்பம் இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் இப்ப இருக்குதா? இப்ப அந்த சந்தோஷம் இல்லை. நாங்கள் அந்த நேரம் சந்தோஷமா இருந்தோமே நாங்கள் அந்த நேரம் சௌரங்களா இருந்துமே நாங்க இருந்த சந்தோஷம் எங்களுக்கு இப்ப இல்லை. எங்கட பிள்ளைகளே எங்களை கண்ணெறிஞ்சோருமாக்கி வச்சிருக்குதலையுண்டு. இந்த நேரம் கோபம் வரவும் ஏக்கமும் பதட்டமும் கவலையும் கண்ணீரும் யோசிச்சு எங்களுக்கும் கவலைகளாத்தான் கிடக்கும். எங்களுக்கு ஏதோ கடவுள் சாப்பாட்டை தாரேன் சாப்பாட்டை தாரேன். 13 வயதுல வேலை இது வாங்கினான் 10 ரூபா சம்பளத்துக்கு வேலை வாங்கி வேலை உழைச்சேன். உழைச்சு இப்போ எல்லாம் மாதிரி வெட்டு வேலை வெங்காய நடைகள் சகல வெங்காயம் ஆயிடுறது எல்லாத்துக்கும் போயிருந்தேன். இப்போ இந்த கண்
சுகமில்லா வந்து ஆபரேஷன் செய்ததோட நான் இதுக்கு போறேன் 35 வயதிலே எனக்கு கண் போட்டு கண் என்ன நடந்ததாம்மா உங்களுக்கு? கண் அந்த வெங்காயங்கள் இந்த நெல் கூறுகள் இதை அந்த அழுக்கு பிடிச்சு அந்த பசாடை மாதிரி வளர்ந்து அதால அந்த கண்ணை அதில் கிளீன் பண்ணி அப்படியே இல்லாமல் போனது. ஓகே, நீங்கள் 10 ரூபா 10 ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்ய வந்து குடும்பத்தில் எவ்வளோ சந்தோஷம் இருந்தது, ஒற்றுமையாக சாப்பிட்டு நீங்கள் இப்போ எவ்வளோ சம்பளம் எடுத்தாலும் அதே மாதிரி இருக்கக்கூடிய இருக்கா அவங்க எல்லாமே அப்படி இல்லை. அப்பா சின்ன வயதிலே அப்பா செத்துட்டு அப்போ செத்தால அம்மாவோட நாங்கள் 5 பிள்ளைகள். அப்போ 5 சின்ன அப்போ அம்மாவை நான் தான் அதை உழைச்சு இந்த பிள்ளைகளையும் குடும்பத்தை பார்த்த மாதிரி. நான் இப்போ அது ஓகே அதை கேட்கல. இப்போ 10 ரூபா நீங்கள் வேலை செய்து வீட்டை கொண்டே சமைச்சு சாப்பிட்ற சந்தோஷத்துக்கும் இப்போ 1000-2000 ரூபா வேலை செய்து சந்தோஷம் அப்படி இருக்கிறீங்க. பழைய மாதிரி குடும்பம் இல்லை இருக்கா? இப்போ அது கூட எல்லாம் இருக்கா? அப்படி எல்லா பிள்ளைகளும் என்ற விட்டு விடுது. என்ன 2 பொம்பளை பிள்ளைகள், ஒன்று 7 படிக்கிறான், 7 படிச்சுட்டு இருக்கிறான், மற்றது கொஞ்சம் சுகமில்லை இயலாதலிகள் வந்து இருக்கிறான். நான் தான் அந்த வீட்டுக்கு தலைவன் மாதிரி. அப்ப எல்லாம் உழைச்சு பாக்குறேன். அதே பார காசுகள் எனக்கு தார உதவி காசுகள் அதுகளை நான் சமைச்சு சாப்பிட்டு கொண்டு பிள்ளையும் படிச்சு எனக்கு ஒரு கதை சொன்னீங்க, நீங்கள் பந்தயத்துக்கு எல்லாம் வெட்டினீங்கன்னு அது நான் சமைச்சிருங்க பந்தயத்துக்கு அம்மாவோட இருக்கேக்க பந்தயத்துக்கு பிள்ளைகளா இருக்கேக்க அவையோட போய் அம்மாவோட அம்மா கூட்டி கொண்டு போய் அவையோட போட்டியா அறிவியல் வெட்டினேன். அப்பா வெட்டி நான் இப்ப அந்த கண்ணு வழியிலாத நான் போறேன். என்ன மாதிரி வெட்டினீங்க? ஏக்கர் கணக்கா இல்ல என்ன மாதிரி இந்த பந்தயம் எப்படி வைக்கிறீங்க? பந்தயம் இப்ப 5 வரை பண்ணா 4 பேர் சேர்ந்து வெட்டுவோம். அப்ப வெட்டினா பந்தயத்துக்கு வெட்டி இது வெட்டி முடிஞ்சா அடுத்ததுக்கும் தொடர்ந்து வெட்டுவோம். 4-5 மணியோட முடிச்சுட்டு போடுவோம்.